நியூவோட ஃபோர்க்கான ஆட்டோடெவ் ப்ராஜெக்ட்டோட டெமோ நான் ரீசெண்டாக காமிச்சிருந்தேன். அதில் இப்போ புதுசாக ஒரு புல் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, ஒரு இமேஜை கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜை டிஸ்கிரைப் பண்ணும், ப்ளஸ் அந்த இமேஜில் உள்ள வெப்சைட்டை அதுவே டெவலப் பண்ணி கொடுக்கும். இதை வந்து ஒரு டெமோக்கு பண்ணி காட்டுறேன். இது ஒன்றும் மெயின் பிரான்ச்சில் மெர்ஜ் ஆகல, ஸோ புல் ரிக்வெஸ்ட்டில் இருக்குது. அதுலேருந்து எடுத்து இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு டெமோக்குள்ளே போய்டுவோம். ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த GitHub பேஜ் போய்டுங்க. அந்த GitHub பேஜ் இதுதான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். போன கையோட இங்கே புல் ரிக்வெஸ்ட் போய்டுங்க. புல் ரிக்வெஸ்ட் போனதோட இமேஜ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இமேஜ் டு. இந்த ஃபீச்சர் என்னென்னா, இந்த டூலில் வந்து நீங்கள் ஒரு இமேஜை கொடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும். ப்ளஸ் இதே இமேஜை கொடுத்துட்டு எனக்கு இது மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணி கொடுனா வெப்சைட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் இப்போதைக்கு இந்த டெமோ பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நேராக அந்த புல் ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் கோடுன்னு இருக்கா, இதில் வந்து நீங்கள் இந்த செக் அவுட் வித் GitHub டெஸ்க்டாப்னு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, GitHub டெஸ்க்டாப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட GitHubஓட லாகின் பண்ணி வச்சுருங்க. முடிச்ச கையோட இங்கே வந்துட்டு நீங்கள் செக் அவுட் வித் GitHub டெஸ்க்டாப்னு சொன்னீங்கன்னா நேராக இந்த பேஜுக்கு வந்து நிற்கும். இந்த எரர் இப்போதைக்கு இக்னோர் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணல. இப்போ இந்த இதுலேருந்து உள்ளதை க்ளோன் பண்ணும். எந்த இடத்துல க்ளோன் பண்ணுங்கிறத நம்ம சொல்லணும். இமேஜ் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் போட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே டெமோ இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் ஃபோல்டருக்குள்ளே க்ளோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, க்ளோனிங் முடிஞ்சிடுச்சு. இதை க்ளோஸ். இப்போ என்னென்னா, இந்த லொக்கேஷன் நேராக போகணும். ஸோ ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் கொடுங்க. கொடுத்த கையோட இங்கே வந்துடும். இங்கே போய்ட்டு நம்ம CMD அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு npm install. ஓகே, npm இன்ஸ்டால் முடிச்சிட்டா அடுத்தது npm run dev அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ bull.new autodev உங்களோட லோக்கலில் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இதான் இவங்களோட புது பில்டு, அதாவது இமேஜ் ஜென்ரேஷனுக்கான பில்டு. ஏதோ எரர் அடிக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், சரியாயிடும். ஒன்று டெவலப்மெண்ட்டில் இருக்கிறனால சில எரர் அடிச்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து Anthropic API கீ வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் உங்களோட Anthropic லாகின் பண்ணி அதில் உள்ள API கீக்கு உள்ள கிரெடிட்ஸ் வாங்கி வச்சுங்க. அப்போ தான் அது ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ Anthropic API கீ இங்கே ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட Anthropic API கீ ஆட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போதைக்கு இதில் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுவோமா? பாருங்கள், இந்த இமேஜ் தான் நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது எக்ஸாக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் எனக்கு வேணும்னு டிசைன் பண்ணிடுறேன். ரூரல் பைட்ஸ் தமிழ் இந்த மாதிரி இருக்கணும், ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கணும்னு போட்டிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு இதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், இது என்ன தான் இருக்குன்னு. ஓகே, டிஸ்கிரைப் தி இமேஜ் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறது பார்ப்போமா? இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு பிளாக் மாதிரி இருக்குது, ரூரல் பைட்ஸ் தமிழுக்கு. இதில் இந்தந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்குது, இது வந்து கிரிட் லேஅவுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம்? கேன் யூ create a website this design அப்படின்னு கேட்குறேன். சரி, எனக்கு இதை வச்சு ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நியராக பண்ணுதுன்னு. நான் ஒரு தடவை பண்ணப்போ கரெக்டாக இருந்துச்சு, ஒரு தடவை பண்ணப்போ கொஞ்சம் வேரியேஷன் மாதிரி வந்துச்சு. பார்ப்போம். வரல. ஓகே, சரி, இதை நம்ம லோக்கலில் ரன் பண்ணி பார்ப்போமா? டவுன்லோட் கோட் அப்படின்னு போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து டெமோ போட்டோம்ல அந்த இடத்துக்கு போய்டுவோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுவோம். npm install. சீக்கிரம் இன்ஸ்டால் ஆச்சா? ஓகே, npm run dev அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த URL போய் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? ஓகே, அப்படின்னா ஏதோ எரர் அடிக்குதுன்னு அர்த்தம். பார்ப்போமா என்ன எரர்னு? இது ஒன்றுடா, இது அடிக்கடி இந்த எரர் வருது. அவுட்புட் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கு. நான் சொன்னேன்ல, இது ஒன்றும் அவங்க மெயின் பிரான்ச்சில் மேட்ச் பண்ணல. ஸோ அதனால் நிறையா பக்ஸ் இருக்கலாம். அதை வச்சு தான் அந்த டெமோ பண்ணுறேன். பாருங்கள். ஓகே, வந்துடுச்சா?
நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று பண்ணி கேட்டேன். அது என்ன பண்ணி கொடுத்துருக்கு, இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு. எஸ், இன்னும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். பட் ஓவராலாக இது ஒரு டிசைன் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 2-3 டிசைன் பண்ணி கொடுத்துச்சு. அதெல்லாம் காணும். செல்ஃப் கேர் டிப்ஸு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. என்ன மிஸ் ஆச்சு? டவுன்லோட் மை புக்கு, ஆன்லைன் 15 சேவிங், ஹவு டு பி எ குட் மென்டர், ஃப்யூச்சர் ப்ரூஃபிங் கேரியர். இதை மட்டும் காணும். இப்போ அதையும் சொல்லுவோம். ஃப்யூச்சர் ப்ரூஃபிங் யுவர் கேரியர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஃப்யூச்சர் ப்ரூஃபிங் கேரியர் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அது புரிஞ்சிடுவோம் நினைக்கிறேன். ஸோ மிஸ் ஆன அந்த காம்பனண்ட்டையும் அதுக்கு வந்து எழுதிக்கிட்டுருக்கு. ஓகே, அந்த இதுவும் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் பேசிக் ஒரு ஐடியா. ஒரு இமேஜை கொடுத்து நீங்கள் எப்படி அந்த சைட்டை பில்ட் பண்ணலான்னு. வேறு ஒரு இமேஜ் கொடுத்து பார்ப்போமா? ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ் கேட்டு பார்ப்போமா? என்ன சொல்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி நேராக இங்கே வரும். இங்கே தம்பி சேட் கொடுத்து நம்ம இமேஜை பில்ட் பண்ணி கேன் யூ க்ரியேட் அ பேஜ் லைக் திஸ் அப்படிங்கிறோம். கிட்ட மாதிரியே ஒரு பேஜ் பண்ணி கேட்குறோம். பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஜென்ரலாக இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்தாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. கெட்டிங் இந்த எரர்ஸ்னால் அதே கொஞ்சம் அது ஃபிக்ஸ் பண்ணிவிடும். சூப்பர், வந்துடுச்சா பாருங்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டெமோ கொண்டு வந்துச்சு. ஓகே பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் கொடுத்த இதான் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம். ஆக்சுவலாக இதை இன்புட்டாக கொடுத்தோம். நம்மளுக்கு எப்படி ஒரு சைட் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா ஃபோட்டோலாம் அதை எடுத்துக்கல, மற்றதெல்லாம் ரொம்ப கிளியராக கொண்டு வந்துச்சு பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே க்ரியேட் பண்ணிச்சு. ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. பார்ப்போம். ரீசெண்டாக க்ளாடில் எம்சிபி சர்வர் பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் அடுத்த வீடியோ போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இதெல்லாம். வந்து ரொம்ப ஃப்யூச்சர் ப்ரூஃப் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, until the next video, bye bye.